ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி இரண்டும் வருகின்றது. 29/7/2025 செவ்வாய்க்கிழமையோடு வருவது அதிவிசேஷம். இந்த நாள்ல என்னென்ன செய்யணும், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி, முக்கியமாக நாக பஞ்சமியும் வருகின்றது. இந்த நாள்ல நீங்க அம்பிகை வழிபாடு பண்ணணும், கருடாழ்வார் வழிபாடு பண்ணணும். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு தீராத நோய் நொடிகள் இருந்தால் நீங்கும், கண் திருஷ்டி இருந்தால் நீங்கும், குடும்ப சாபம் ஏதாவது இருந்தால் நீங்கும், குடும்ப ஒற்றுமை இதனால அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்துல எப்பொழுதுமே பணவரவு இருக்கணும், கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கருட பஞ்சமியையும் நாக பஞ்சமி வழிபாடையும் தவறாமல் அம்பிகை வழிபாடையும் நாளைக்கு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை அதிவிசேஷம். முருகப்பெருமான் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் பண்ணணுங்க. மிகவும் எளிமையான முறையில இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நாளை காலை அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து விட்டு நீங்க விரதம் இருக்கிறதா இருந்தா விரதம் இருக்கலாம். பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க சைவ உணவு நீங்க எடுத்துக்கலாங்க. பஞ்சமி அன்று முக்கியமா பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு பண்ணணும், வாராகி வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க. கருடாழ்வார் வழிபாடு பண்றது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும், மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வைத்து மல்லிகைப்பூ மாலை போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஒரு சிவப்பு நிற கயிறு எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற கயிறு எடுத்து அதுல 10 முடிச்சு போடுங்க. ஒவ்வொரு முடிச்சும் போடும் பொழுதும் அம்பிகையையும் கருடாழ்வாரையும் மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த சிவப்பு நிற கயிறு பூஜை கடைகள்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனை தீரணும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கயிறை அம்பாள் முன்னாடி வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு பாலால் அபிஷேகம், விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நெய்வேத்தியம் செய்து வைங்க. பால்ல செய்யப்பட்ட நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம், வெறும் பால் காய்ச்சியும் வைக்கலாம், அதுல சிறிதளவு இனிப்பு சேர்த்து வைங்க. இல்லைன்னா நெய்வேத்தியம் செய்து வைங்க. தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமித்து நாளைக்கு வழிபாடு பண்ணணுங்க. வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிகப்பு கயிறை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டி விடலாம். நீங்களும் அந்த கயிறை கட்டிக்கலாம். தேவையற்ற கண் திருஷ்டிகள் ஏதாவது உங்க மேல இருந்தா அதுவும் இருக்காது. குடும்பத்துல தீராத நோய்கள் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதுவும் இருக்காதுங்க. இந்த வழிபாடு ரொம்பவும் முக்கியமானது. செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் 6 மணிக்கு மேல செய்யுங்க. இரவு 8 மணிக்கு முன்பாக இந்த வழிபாட்டு முறையை செய்திருங்க. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்தாலும் நல்லது, மாலை செய்தாலும் நல்லது. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போங்க. அங்க நாகர் சிலைகள் இருக்கும். அம்மன் கோவில்கள்ல சில அம்மன் கோவில்கள்ல இருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க, பால் அபிஷேகம் வாங்கி கொடுங்க. கருடாழ்வார் சிலை இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க, பெருமாள் கோவிலுக்கு போங்க. 2 நெய் விளக்கு ஏற்றி வைத்து கருடாழ்வாரை 3 முறை நீங்க சுத்தி வரணும். 3 முறை வலம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குடும்பத்திற்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு நாக பஞ்சமி என்று நீங்க புற்றிற்கு பால் வைக்கலாம். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாக பஞ்சமி நாள்ல ராகு கால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதாவது நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை துர்கை அம்பாள் வழிபாடு பண்ணுவோம். அம்பாள் வழிபாடு செய்தால் நல்லது. நாளைக்கு இந்த நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் வர்றதுனால துர்கை அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. துர்கை அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும். சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மேம்படும். அதனால நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு துளசி மாலை கருடாழ்வாருக்கும் மல்லிகைப்பூ மாலையும் பெருமாளுக்கும் துளசி மாலையும் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் தீபம் நாளைக்கு முக்கியமா ஏற்றணும். அதே மாதிரி நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே துன்பம் இருக்காது. நாளைக்கு விஷ்ணு வழிபாடு, முருகர் வழிபாடு, பஞ்சமி வழிபாடு, நாக பஞ்சமி வழிபாடு, அதனால அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை எல்லாமே சரியாக செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், பணவரவு இருக்கும், கடன் தொல்லை அப்படின்றதே இருக்காது. நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் முடிந்தால் ஏற்றுங்க. இந்த ஓம் சரவண பவ பிரணவ மந்திரத்துல 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கடன் தொல்லை இருக்காது.
இருக்காது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கார பகவானுக்கு தலைவராக இருங்க செவ்வாய்க்கிழமையில அங்காரகனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானுடைய பாதங்களை நம்ம சரணாகதி அடைந்தாலே போதும், நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம். நல்ல மாற்றம் உங்க குடும்பத்தில் ஏற்படும். உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். நீங்களும் சுபிக்ஷமாக கடன் தொல்லை இல்லாமல் செல்வ செல்வாக்கோடு வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.